தவறவிட்ட கோடிகள். வணக்கம் நண்பர்களே. தவறவிட்ட கோடிகள், அதாவது சில டைம்ல நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சு கூட அதை பயன்படுத்தாம விட்டுருப்போம். சோ ஒருவேளை அதை பயன்படுத்தி இருந்தோம்னா நம்ம மிகப்பெரும் கோடீஸ்வரரா இருப்போம். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு, கோல்டு, ஷேர் மார்க்கெட். நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த லேண்ட் அண்ட் கோல்டை விட ஒரு பிரம்மாண்டமான வெற்றி, பிரம்மாண்டமான பணம் கிடைக்கக்கூடிய எதுனா ஷேர் மார்க்கெட். அதாவது என்னன்னா பொறுமை. இந்த ஷேர் மார்க்கெட்ல பொறுமையா இருந்தா மிகப்பெரும் சக்சஸ் ஆகலாம். இப்ப நீங்க பாத்தீங்க ஒரு 4 நிறுவனம் போட்டிருந்தேன், பாத்தீங்கன்னா இல்லையா? இந்த 4 நிறுவனம், அதாவது எம்ஆர்எஃப், டிசிஎஸ், தங்கமயில், ரிலையன்ஸ், இந்த 4 ஷேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கையில பல கோடி இருந்திருக்கும். எம்ஆர்எஃப் ஷேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு எம்ஆர்எஃப். அதே மாதிரி டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக 2003 வெறும் 38 ரூபா 39 பைசா தான் இருந்திருக்கு. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக எவ்வளோ லாஸ்ட் இயர் போயிருக்குன்னா 4494 ரூபா போயிருக்கு. தங்கமயில் பாருங்கள், 8 ஜனவரி 2020 170 ரூபா தான் 2020. ஆனால் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷேரு 2000 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் கம்பெனியை பாருங்கள், ரொம்ப சீப்பாக இதனுடைய ஷேர் விலை இருந்திருக்கு. 2012 191 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ரேட்டு 1232 ரூபா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்னு இருக்கும், ட்ரேடர்னு இருக்கும். ட்ரேடர்னு நீங்க போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில ட்ரேடர் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனா இன்வெஸ்டர் சைடு போனீங்கன்னா நீங்க பொறுமையா இருக்கணும். இந்த ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரை பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் பணத்தை. அதுல பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு எம்ஆர்எஃப். இந்த எம்ஆர்எஃப் பாத்தீங்கன்னா 95, 98, 2004 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு பல கோடி ரூபாய் உங்களுக்கு கையில இருக்கும். ஏன்னா இந்த 96, 97, 92 இந்த ஷேர் மார்க்கெட், இந்த ஷேர் எம்ஆர்எஃப் ஷேர் 11 ரூபா, 13 ரூபா, 15 ரூபா, 20 ரூபாய்க்கு எல்லாம் வந்திருக்கு. நம்ம வாங்கல, நீங்க அதை விடுங்க, பரவாயில்ல. 2004, 2003 400 ரூபாய்க்கு இந்த ஷேர் வந்திருக்கு. ஆனா நம்ம யாருமே அதை வாங்கல. ஆனா இது உச்சம் எவ்வளவு தெரியுமா? 1,50,000 ரூபாய். அதாவது ஒரு 15 ரூபாய்க்கோ ஒரு 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ இந்த ஷேரை வாங்கியிருந்தா இதனுடைய ரேட் எவ்வளவு வர போச்சுன்னா 1,53,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு 1000 ஷேர் வாங்கிட்டீங்கன்னா பல கோடி ரூபாய் உங்க பாக்கெட்ல சேர்ந்திருக்கும். வாங்கிட்டு அமைதியா இருந்திருக்கணும். ஆனா நம்ம அதை தவற விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம எப்பவுமே உழைக்கிறதுலே நம்ம நோக்கமா போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா உழைச்சு நம்ம செலவுகளுக்கு தான் கரெக்டா இருக்கு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணணும். வாழ்க்கையில நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 50 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, அதுல 10% கண்டிப்பா சேவிங் பண்ணணும். அது உங்களை உச்சத்துல கொண்டு போய் விடும். அந்த மாதிரி இந்த ஷேர்ல எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா நீங்க பல கோடி ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த 25 வருஷத்துல கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்களேன். அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி டிசிஎஸ் பாத்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி, டாட்டானுடைய ஒரு மிகப்பெரிய கம்பெனி. இன்னைக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி டிசிஎஸ். இந்த டிசிஎஸ் நீங்க 2004க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே இன்னைக்கு நீங்க கோடீஸ்வரன் ஆயிருப்பீங்க. ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் இந்த ஷேர் இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு? 1500 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அப்போ அந்த ஷேரை நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை மடங்கு? 10 மடங்கு இல்ல, 100 மடங்குக்கு மேல அந்த பணம் போயிருக்கு. சோ அதனால இந்த கம்பெனிகளை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண தவற விட்டுட்டோம். சரி, எம்ஆர்எஃப் விடுங்க, டிசிஎஸ் விடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தங்கமயில் ஜுவல்லரி 14 ரூபாய் 15 ரூபாய் கொடுக்கும்போது யாருமே அதை பார்க்கல, நம்ம வாங்கல. ஆனா அதனுடைய விலை இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, 2000 ரூபாயை தாண்டி இருக்கு. நீங்க ஒரு 25 ரூபாய்க்கு அந்த ஷேரை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட விலை என்னன்னு நீங்க பாருங்க.
ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கோடீஸ்வரன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க அமைதியா இருந்தாலே போதும். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நீங்க காத்திருந்தீங்கன்னா நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. தங்கத்தை விட, லேண்டை விட இந்த ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து செய்யலாம், சம்பாதிக்கலாம். உங்க பணம் வந்து பணத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏன் பிரம்மாண்டமான கம்பெனி ஆரம்பிக்கணும் சொல்லுங்க? கம்பெனி ஆரம்பிச்சவன்ட்டு என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம பணத்தை கொடுத்து நானும் உன்ட்ட ஷேரா இருக்க போறேன்னு சொல்றதா ஷேர் மார்க்கெட். நீங்க அந்த ஷேர் மார்க்கெட்னா ஏதோ கம்பெனின்னு நினைக்காதீங்க. அந்த கம்பெனில நீங்க ஷேரை வாங்கி நீங்களும் நினைச்சீங்க, அதுல ஒரு பார்ட்னரா சேர்றீங்க. நண்பர்களே, வரும் வாரங்களில் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். தொடர்ந்து இந்த சேனலை பார்ப்பதற்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.